மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். ஆறு தமிழ் கட்சிகளுடன் அனுர பேச்சுவார்த்தை. ஆகஸ்ட் 3 அரசியலில் முக்கிய முடிவுகள். தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகளினதும் தலைவர்களை எதிர்வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரம் ஒதுக்கி கொடுத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் 3 பேர் என்ற அடிப்படையில் 18 தலைவர்கள் வரையில் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுவார்கள் என தெரிய வருகின்றது. இந்த 6 கட்சிகளின் பொது மேடையின் சார்பில் அவற்றின் இணைப்பாளர் ஜனாதிபதியின் செயலாளருக்கு மேற்படி சந்திப்புக்கான கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார் என்றும் அதற்கான பதிலை ஜனாதிபதியின் செயலாளர் நேற்று உடனடியாகவே இணைப்பாளருக்கு வழங்கினார் என்றும் ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பதிலிலேயே மேற்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு நடைபெறும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிய வந்துள்ளது. இம்மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரையும் இலங்கையில் உள்ள ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து இவ்விடயங்கள் தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் ஊடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்கவும் அவர்கள் எதிர்பார்த்துள்ளார்கள். தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கண்துடைப்பு விஜயமாக இருக்கக்கூடாது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிற்கு செம்மணி குறித்து கடும் எச்சரிக்கை. செம்மணி மனித புதைகுழி இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் முக்கிய சாட்சியாக உள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் இலங்கை வருகை வரும் கண்துடைப்பாகவோ அல்லது அரசியல் நாடகமாகவோ அமைந்துவிடக் கூடாது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தூதுக்குழுவினர் நேரில் கண்ட சாட்சிகள், பெற்றுக்கொண்ட அறிக்கைகள் மற்றும் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இலங்கையில் யுத்த குற்றங்களுடன் இனப்படுகொலையும் இடம்பெற்றுள்ளதாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அதுவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கௌரவமாக அமையும் என அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். கடந்த 78 ஆண்டுகளாக இலங்கையில் தொடர்ந்தும் தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலையாக உச்சமடைந்ததாகவும் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னரும் தற்போதைய ஆட்சியிலும் இன அழிப்பு தொடர்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற போதிலும் பேரவையால் முன்வைக்கப்படும் தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை ஆட்சியாளர்கள் புறக்கணித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேக் செம்மணிக்கு விஜயம் செய்திருந்த போதிலும் அதனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கவில்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் இதுவரை அகலப்பட்டுள்ள புதைகுழிகளும் தற்போது அகலப்பட்டு வரும் செம்மணி புதைகுழியும் 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய உயிரிழப்புகளும் யுத்த குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளுக்கு முக்கிய சாட்சிகளாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மனித கௌரவத்தையும் தமிழ் மக்களின் நீதிக்கான எதிர்பார்ப்பையும் கருத்தில் கொண்டு இலங்கையில் யுத்த குற்றங்களுடன் இனப்படுகொலையும் இடம்பெற்றதாக சர்வதேச சமூகத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமல் ராஜபக்சவின் ரகசிய இந்திய பயணம். இந்த ரகசிய சந்திப்பின் பின்னணி என்ன? இலங்கை அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திடீரென இந்தியாவுக்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த பயணம் குறித்து தனக்கு மிகவும் நெருக்கமான சிலரை தவிர வேறு யாருக்கும் அவர் தகவல் வழங்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்தியாவில் தங்கியிருந்த போதும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்களை நாமல் ராஜபக்ச சந்தித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஆனால் அந்த சந்திப்புகளில் பங்கேற்றவர்கள் யார், என்ன விவாதிக்கப்பட்டன என்பவை இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கவில்லை. மேலும் நாமல் ராஜபக்ஷவுக்காக பிரத்யேகமாக சைவ இரவு விருந்துபசாரம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இந்தியாவில் ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கியிருந்த அவர் மறுநாள் இரவு இலங்கைக்கு திரும்பியுள்ளார். இந்த திடீர் மற்றும் இரகசிய பயணத்தின் உண்மையான நோக்கம் என்ன, அரசியல் சந்திப்புகளின் பின்னணி என்ன என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகாத நிலையில் இந்த பயணம் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு ஊகங்களை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவில் இருக்கும் பாசில் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா? இலங்கைக்கு அழைத்து வர இன்டர்போலின் உதவி. அமெரிக்காவில் தங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷவை அமெரிக்க நீதிமன்றத்தின் சட்ட நடைமுறைகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் இலங்கைக்கு அழைத்து வர முடியும் என முன்னாள் நீதி அமைச்சர் ஆலி சப்ரி தெரிவித்துள்ளார். மாத்தறை எலியகந்த பகுதியில் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பான வழக்கில் 2வது முறையாகவும் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை தொடர்ந்து பாசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் அமெரிக்காவில் இருப்பதாகவும் அவரை இலங்கைக்கு மீள அழைத்து வர அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அலி சப்ரி கருத்து தெரிவிக்கையில், பாசில் ராஜபக்ஷவை நாட்டுக்கு அழைத்து வருவது சாத்தியமானது, ஆனால் அது எளிதான நடைமுறை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை பெறுதல், இன்டர்போலின் உதவியை நாடுதல் மற்றும் ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் மூலம் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாசில் ராஜபக்ஷவை இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வரும் நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னேறுகின்றன என்பது தற்போது அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச மாநாடு யாழ்ப்பாணத்தில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டிற்கான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், மத தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் போராடி வருகின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இலங்கை அரசிடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தை கையாளுவதற்கோ நீதியை பெற்றுத் தருவதற்கோ இவ்வித நம்பிக்கை மிகு பொறிமுறைகள் இல்லை. சர்வதேச விசாரணையே எமக்கு தேவை என்பதை மாநாட்டில் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் பிரம்மாண்ட பாலம், வேகமெடுக்கும் 700 மீட்டர் கொக்குழாய் பால திட்டம். முல்லைத்தீவு மற்றும் புல்மோட்டையை நேரடியாக இணைக்கும் 700 மீட்டர் நீளமுள்ள கொக்குழாய் பால திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமையில் திட்டம் தொடர்பான விரிவான கள ஆய்வு கடந்த புதன்கிழமை அனைத்து அரச துறைகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. கள ஆய்வின் போது பாலத்தின் தற்போதைய நிலை, சுற்றுச்சூழல் தாக்கங்கள், தொழில்நுட்ப தேவைகள், நிலம் மற்றும் நீர்வள பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான தகவல்களும் சேகரிக்கப்பட்டிருந்தன. இந்த பாலம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைக்கும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டமாக கருதப்படுகிறது. இது மக்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதோடு வர்த்தகம், சுற்றுலா, மீன்பிடி தொழில் மற்றும் பிராந்திய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த கள ஆய்வில் திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகங்கள், வன பாதுகாப்பு திணைக்களம், வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல்வேறு அரச நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். கொக்குழாய் ஏரி குளத்தின் குறுக்கே அமைக்கப்படவுள்ள இந்த பாலம் வடக்கு கிழக்கு இணைப்பில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் முக்கிய திட்டமாக கருதப்படுகிறது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. குறுகிய அரசியல் எங்களுக்கு இல்லை, ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் பதிலடி. குறுகிய அரசியல் நோக்கம் எங்களுக்கு கிடையாது.
ஸ்டாலின் மட்டுமல்ல, யார் ஆக்கபூர்வமான விமர்சனம் கூறினாலும் அதை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க தமிழக அரசு சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆதவ் கூறியுள்ளார். மேலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுக்காற்று குழு கூட்டங்களில் தமிழகத்தின் உரிமை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் கர்நாடகாவின் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழகத்தின் உரிமை குரலை திசை திருப்ப விரும்பவில்லை என்றும், காவிரி விவகாரம் அரசியல் பிரச்சினை அல்ல, அது தமிழக மக்களின் வாழ்வுரிமை மற்றும் டெல்டா விவசாயிகளின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய அடிப்படை உரிமை பிரச்சினை என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு எந்த அரசியல் ஆதாய கணக்குடனும் செயற்படவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பும் முழுமையாக அமுல்படுத்தப்படும் வரை தமிழகத்தின் உரிமைக்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் தொடரும் என்று அமைச்சர் ஆதவ் உறுதிபட தெரிவித்துள்ளார். தேர்வு கசிவு சர்ச்சை எதிரொலி. இந்திய கல்வி அமைச்சர் பதவி விலகல். புதிய அமைச்சராக பிரல்ஹாத் ஜோஷி. தேர்தல் கசிவு ஊழல் தொடர்பாக பல வாரங்களாக நடந்த போராட்டங்களை தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து பிரல்ஹாத் ஜோஷி இந்தியாவின் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சனிக்கிழமை அன்று நிகழ்ந்த பிரதானின் விலகல் சமீப வாரங்களில் இந்தியா முழுவதும் பரவி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்த இளைஞர்கள் தலைமையிலான போராட்டங்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். 63 வயதான பிரல்ஹாத் ஜோஷி ஏற்கனவே புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகம் ஆகிய துறைகளில் அமைச்சராக உள்ளார். மோடி அரசாங்கத்தில் நீண்டகாலம் பணியாற்றிய அமைச்சர்களில் ஒருவராக இருப்பதால் பிரல்ஹாத் ஜோஷி பிரதமருக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிறார். கல்வி அமைச்சகத்தை வழிநடத்த நியமிக்கப்பட்ட பிறகு பிரல்ஹாத் ஜோஷி சமூக ஊடகங்களில் தன் மீது நம்பிக்கை வைக்கும் பொறுப்பை ஒப்படைத்த மோடிக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். இங்கிலாந்து வான்பரப்பில் பரபரப்பு. கத்தார் விமானத்தை வழிமறித்த RAF போர் விமானங்கள். டோஹாவில் இருந்து மான்செஸ்டருக்கு பயணித்துக் கொண்டிருந்த கட்டார் ஏர்லைன்ஸின் QR-23 பயணிகள் விமானத்தை பிரித்தானிய அரசு விமானப்படையின் 2 யூரோஃபைட்டர்ஸ் டைஃபூன் போர் விமானங்கள் வானில் இடைமறித்து பாதுகாப்பாக மான்செஸ்டர் விமான நிலையத்துக்கு வழியனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த ஜூலை 24 மாலை சுமார் 6 மணியளவில் தேசிய வான்வழி போக்குவரத்து சேவைக்கு கிடைத்த போலி மிரட்டல் அழைப்பை தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் கிரேட்டர் மான்செஸ்டர் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி RAF கொனிக்ஸ்பை விமான தளத்தில் இருந்து புறப்பட்ட 2 டைஃபூன் FGR-4 போர் விமானங்கள் மத்திய இங்கிலாந்தின் நொட்டிங்ஹாம் வான்பரப்பில் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தை இடைமறித்து பாதுகாப்பு அணிவகுப்புடன் மான்செஸ்டர் விமான நிலையம் வரை அழைத்து வந்திருந்தன. விமானம் இரவு 7:45 மணியளவில் மான்செஸ்டர் விமான நிலையத்தின் 23 ஓடு பாதையில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதில் பயணிகள் அல்லது விமான குழுவினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் இந்த போலி மிரட்டல் அழைப்பை மேற்கொண்டதாக போல்டன் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் ஒருவன் அடையாளம் காணப்பட்டுள்ளான். சம்பவம் தொடர்பாக அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பிடத்தக்க வகையில் அந்த சிறுவன் குறித்த விமானத்தில் பயணம் செய்யவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. கிரேட்டர் மான்செஸ்டர் காவல்துறையின் தலைமை ஆய்வாளர் கேரி ஹோமா கூறுகையில், இவ்வாறான போலி மிரட்டல் அழைப்புகள் அவசரகால சேவைகளின் வளங்களை வீணடிப்பதுடன் பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தையும் பரபரப்பையும் உருவாக்குகின்றன. இதுபோன்ற குற்றங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இந்த சம்பவம் ஒரு போலி மிரட்டல் கூட தேசிய பாதுகாப்பு அமைப்புகளை முழு வீச்சில் செயற்பட செய்யும் என்பதை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம். ஈரான். அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரானும் தனது தாக்குதல்களை நிறுத்தும் என ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர்கள் தங்களின் தாக்குதல் இலக்குகள் குறைந்து வருவதாகவும் அமெரிக்க ஆயுத களஞ்சியம் காலியாகி வருவது குறித்தும் கவலை தெரிவித்ததை அடுத்து அமெரிக்கா தனது தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீது 13 இரவுகள் தீவிரமாக அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் வார இறுதி நாட்களில் எவ்வித தாக்குதல்களும் பதிவாகி இருக்கவில்லை. அத்துடன் அமெரிக்க தளங்கள் அமைந்துள்ள அண்டை நாடுகள் மீதும் ஈரானும் கடந்த 2 நாட்களாக தாக்குதல் எதனையும் நடத்தியிருக்கவில்லை. தெஹ்ரானின் நிலைப்பாடு தாக்குதலுக்கு தாக்குதல் என்பதாகவே தொடர்வதாகவும் தாக்குதல்கள் நின்றால் ஈரானும் தனது நடவடிக்கைகளை நிறுத்தும் என குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும்
மெய்வழி யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.